இந்த எக்ஸிட் போல் தாவேகாவுக்கு எப்படி அமையும், இல்லை மற்ற கட்சிகளுக்கு எப்படி அமையும், ஓவராலாக எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, இது வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு போது பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூட எத்தனையோ வந்து ஃபெயிலியர் ஆகி போனது கூட உண்டு. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அது. இது ஒரு அதிசய தேர்தல் தான், இதில் கணிக்கவே முடியல. சொல்லிடலாம் யார் வேணாலும். இப்போ நம்ம வீடியோ பேசுகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் வந்து திமுக பெரிய அளவில் மெஜாரிட்டி வருன்றாங்க. இல்லைங்க அண்ணா திமுக பாருங்கள் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துருப்போது, எடப்பாடி பழனிசாமிலாம் சைலண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் பூத்துக்கு ஒரு 500 ஓட்டுன்னு கணக்கு பண்ணால் கூட தாவேகா விஜய் ஈஸியாக தட்டி தூக்கின்னு வந்துடுவார், அவர் வந்து அமைச்சர் பட்டியல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்படியா திரும்ப திரும்ப இதுதான் பேசிட்டு இருக்காங்களே கண்டி. ஆனால் 4ஆம் தேதி தான், மே 4ஆம் தேதி தான் அப்பட்டமாக தெரியும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப எதுக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா, இதை பேசிதான் ஆகணும்ன்ற ஒரு விவாதம்ன்ற ஒரு இப்ப நாம பேசணும்னா கூட பொது வெளியில் பேசுறாங்க, ஒரு டீ கடையில பேசுறாங்க, மற்ற இடத்துல பேசுறாங்க, பேசும் பொருளா மாதிரி இருக்கு இந்த தேர்தல். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு 35 வயசுக்கு மேலதான் ஊருங்கெல்லாம் கூட உட்காந்து பேசுவாங்க. அது எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டக்கூத்தர் படிப்பகம்னு ஒரு சின்ன லைப்ரரி, பிரைவேட் லைப்ரரி மாதிரி, லைப்ரரின்னு சொல்ல வேணாம், ஒரு 10-15 பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அங்க பேசுறது பாத்தீங்கன்னா இந்த வயதை தாண்டவர்கள் தான் பேசுவாங்க, அது பெரும்பாலும் பேசுவாங்க. பொது இடங்கள்ல டீ கடைகள்ல எல்லா ஊர்லயும் பேசுவாங்க. அது இந்த எலெக்ஷன் என்ன ஆயிப்போச்சுன்னா இளைஞர்கள் பேசக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. வந்து இளைஞர்களுக்கு தேர்தல் மேல ஒரு ஆர்வம் ஆயிப்போச்சு. நீங்க பாருங்க, சினிமா சம்பந்தமான அப்டேட்டோ மற்ற விஷயங்களோ எல்லாமே எதுவுமே வந்து எடுபடாமல் போயிடுச்சு. நாளைக்கு வந்து கரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அப்புறம் வந்து கருப்புன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்குது. அதெல்லாம் சப்புன்னு கணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அப்படியே இந்த பக்கம் டைவர்ட் ஆயிட்டாங்க இளைஞர்கள். அதனால இந்த கருத்து கணிப்புகளை நீங்க 4ஆம் தேதி வரைக்கும் எதையுமே வந்து முழுமையாக கணிக்க முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. ஒரு விவாத பொருளா ஒன்னா பேசலாம கண்டி. இந்த ஒரு நிகழ்ச்சி கூட நடந்தது தெரியுங்களா, யார் மனசுல யாருன்னு ஒரு விஜய் டிவில ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஒருத்தர் கேள்வி மேல கேட்டு உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு வந்து இது பண்ணிடுவாரு. அது ஒரு சும்மா ஒரு மேஜிக் தான் அது. அந்த மாதிரி மனசுல என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா அதே போலதான் எவ்வளவு பேர்கிட்ட நீங்க எடுத்துக்க போறீங்க. ஒரு 500 பேர்கிட்ட, ஒரு ஏரியாவில் ஒரு 500 பேர்கிட்ட எடுத்துக்க போறீங்க. அதிகபட்சம் ஒரு 1000 பேர்கிட்ட எடுத்துப்பா. அதை தாண்டியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, வயது தாண்டியவர்கள் இருக்காங்க, பெருநகரம் இருக்குது, நகரம் இருக்குது, கிராமப்புறம் இருக்குது. இதனால இது வந்துருச்சு, ரொம்ப நாள் கூட இல்லை, வந்தாச்சு. திங்கட்கிழமை வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்போது இது கணிக்க முடியாது.